வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷனோட லாஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஜான்வரி 25 இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எக்கனாமிக்ஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பசங்களுக்கு. யாரும் பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க. அதாவது எக்ஸாம் நினச்சி பயப்பட மாட்டாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் பசங்க மைண்ட் செட்டே இருக்கும். சில பேருக்கு லா கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் ஜென்ரலாக கஷ்டமாக இருக்காது. பேப்பரும் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு பேப்பர் ஈஸி. 75 மார்க்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அட்டன் பண்ண தான் சொல்றாங்க. சார் 75 மார்க்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு பண்ணுறது சார். இன்னும் ஒரு 25 மார்க்ஸ்க்கு வந்து 2 ஆப்ஷனுமே எனக்கு வரும்ன்ற மாதிரி மேட்ச் ஆச்சு. அதில் நான் ஒரு 5-6 கொஸ்டின் அட்டன் பண்ணேன், மீதி கொஸ்டின் விட்டுட்டேன். ஸோ 80 மார்க் வரைக்குமே ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ண முடியும் சார். 20 கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு. ஸோ 80-20ன்றது சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி பேப்பர் தான். 80 மார்க்ஸ் என்னால் எழுத முடிஞ்சிச்சுனாலே பேப்பர் ஈஸின்ற மாதிரி தான். 70 மார்க்ஸ் 75 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாவே கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன் அப்படின்னு பசங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் அந்த பேப்பர் ஈஸி தான் தோணுது. திஸ் இஸ் மை ரிவ்யூ, மை ஒப்பீனியன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ஸ். மோஸ்ட்லி 33-34 டேஸில் அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டர் குடுன்னு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியெல்லாம் 2.5 மாதம் ஆகும் ரிசல்ட் வரதுக்கு, 2 மாதம் மினிமம் ஆகும். அதனால நான் வந்து இன்டர் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதியே படின்னு சொல்லுவேன். பட் இந்த தடவை அப்புறமா நான் சொல்றது இல்லை. சரி, ஒரு மாதம் தானே வெயிட் பண்ணி பார்த்துருங்க, அதுக்கப்புறம் கூட இன்டர் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் வந்து ஃபவுண்டேஷன் புக்ஸே சும்மா எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். சும்மா கொஞ்சம் டஃப்பான சம்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஒரு 10 நாள் 15 நாள் என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாதீங்க. புக்ஸோட டச்சில் இருங்க. புக்ஸோட டச்சில் இருந்தால் தான் அந்த லெத்தார்ஜி இல்லாமல் இருக்கும். அந்த லெத்தார்ஜி வந்துச்சுன்னா திருப்பி உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இன்டர்காவும் சரி, திருப்பி ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்சிட்ட பசங்க, சார் ஒருவேளை ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறேன் பசங்க மேலே. ஒரு தடவையும் ஒரு மாக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கேர் எடுத்துக்கிறேன், கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கேர் எடுத்துக்கிறேன், பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறேன், பசங்க கூட எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறேன், ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்குது, ஒருத்தரோட பேரையும் ஒருத்தரோட பேக்ரவுண்டு ஒருத்தர் எப்படி எழுதுறாங்க, என்ன சப்ஜெக்ட் வருது வரலன்றதை செக் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் கூட எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு மேபி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ see you, bye bye, all the best.